ஹலோ வீவாஸ், செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிதி ரீதியாக ரொம்பவே கஷ்டத்தை சந்திக்க போறீங்க. அதாவது இனி வரப்போகின்ற நாட்கள்ல பணத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பண ரீதியாக பல்வேறு விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் என்பதால பணத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. இதற்காக இந்த 3 ராசிக்காரர்களுமே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏனென்றால் நமக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பண ரீதியாக சில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல பணத்துல ரொம்பவே கவனத்தோடு இருந்துட்டு வந்தா போதுங்க. அந்த பிரச்சனைகள் வராம நம்ம பார்த்து கொள்ளலாம். ஸோ அதற்காக இந்த 3 ராசிக்காரர்களும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. மேலும் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போது பணத்தால சில பிரச்சனைகளானது வரப்போகுது என்று கேட்டால் துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்கள் தான் பண விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. எந்தெந்த இடங்கள்ல பணத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதோடு செவ்வாயுடைய இந்த வக்ர நிவர்த்தியானது எப்போது ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 ராசியில உங்களுடைய ராசியும் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் மிகவும் முக்கியமான கிரகமாகவே பார்க்கப்படுதுங்க. செவ்வாய் கிரகம் அப்படின்னாவே ஆற்றல், தைரியம், வலிமை, போராட்டம், தன்னம்பிக்கை ஆகியவற்றுடைய ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய கொடுங்க. அந்த வகையில தான் வரப்போகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில நுழைந்து மிதுன ராசியில தனது வக்ர நிவர்த்தி பயணத்தை தொடங்க போகிறார். எனவேதான் செவ்வாய் கிரகத்துல 80 நாட்களுக்கு பிறகு இத்தகைய மாற்றங்களானது இப்போது வரப்போகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி ஏற்பட போகிறது. எனவே இந்த மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில அமைய கொடுங்க. அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி விட்டுருங்க. அந்த வகையில தான் செவ்வாயுடைய வக்ர நிவர்த்தியால பாத்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்கள் ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுமே இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிதி ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு வந்தா மட்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த 3 ராசிக்காரர்களுமே செயல்படுங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய காலகட்டத்தில் நீங்க பண ரீதியாக ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏனென்றால் இந்த ஒரு செவ்வாய் பெயர்ச்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு சில மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாம் என்பதால துலாம் ராசி நேயர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு எது செய்வதாக இருந்தாலுமே நிதானத்தோடு பொறுமையாக செய்துட்டு வர வேண்டுங்க. அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிதி பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியுங்க. இருந்தாலுமே பணத்தை செலவழிப்பதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதும் மிக அவசியமாகும். மன ரீதியான பிரச்சனைகள் அவற்றிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. மேலும் அவர்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் மோசமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்கள்ல தான் தற்போது துலாம் ராசி நேயர்கள் இருப்பீங்க. இதன் விளைவாகவே தேவையே இல்லாம குடும்பத்துல பாத்தீங்கன்னா சில பல பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். எனவே கோபத்தை தள்ளி வைத்து கொஞ்சம் நிதானத்தோடு நீங்க குடும்பங்கள்ல பழகுனாவே போதுங்க. உங்களுக்கு எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு அவ்வப்போது சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்கலாங்க. உறவினர்களுக்கு இடையே பல விஷயங்கள்ல அதிருப்தியானது ஏற்படலாம். நீங்க செய்ய விரும்பிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களால செய்ய முடியாமல் போனதால ஏற்படக்கூடிய சோகமானது உங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேதனைய செய்யலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலுமே நிதானத்தோடு செய்யுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஓவரா நீங்க எந்த விஷயத்துக்காகவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த விஷயம் நடக்காம போனுச்சுன்னா அப்போது உங்களுக்கு மன ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்க வருத்தத்துல இருப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓவரா எந்த விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எது நடக்குதோ அது நல்லதுக்கு அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்த்து
தவிர்த்து கொள்ளலாங்க. வருமானத்தை விட செலவுகளானது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பானது இருக்கு என்பதால கொஞ்சம் கவனமாகத்தான் நீங்க இருக்க வேண்டுங்க. பணத்தை செலவழிக்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு பணத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் போதுமானதுங்க. இதன் மூலமாக தேவையில்லாம கொஞ்சம் பண ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்போது பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக உங்களுக்கு பிடித்த ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொள்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எப்போது உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா இதே போல உங்களுக்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் பணம் இல்லாமலும் போகலாம். நீங்க எதிர்பார்த்த, அதாவது போன மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வந்திருக்கும், அதனால பணம் கையில் அதிகமாக இருந்திருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமானது பெருசாக கையில் வந்திருக்காது. ஸோ இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையான செலவு வருது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த செலவு செஞ்சே ஆகணும். ஒரு மருத்துவ செலவே வருது, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் உங்களுடைய கையில் பணம் இல்லை அப்படின்னா நம்ம போய் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாவது போய் கை நீட்டி பார்த்தீங்கன்னா பணம் வாங்கணும். அதுலேயுமே நம்ம கேட்குறவங்க கொடுத்தா பிரச்சனை கிடையாது, கொடுக்கல அப்படின்னா அதன் மூலமாகவும் சங்கடம் தாங்க. இப்படி நிறைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதற்காக தான் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டே இருங்க. நமக்கு எப்போது வேண்டுமென்றாலும் செலவு வரலாம். அப்போது நம்ம மற்றவங்க கிட்ட கையேந்தாம நம்ம பணத்தை வச்சு நாமளே பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கலாம். அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாவும் பெருசாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதீதமாக செலவு செஞ்சுட்டே இருக்காதீங்க. வரவு கணக்கு செலவு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருங்க. வரவு எவ்வளவு வருது, நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே இருங்க. நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. இது உங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்னே கூட வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிக்காவிட்டாலுமே அவ்வப்போது அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பானது அதிகமாகவே இப்போது உங்களுக்கு அமைய கொடுங்க. மேலும் நிதி பிரச்சனைகள் சற்று அதிகரித்தே காணப்படுங்க. வேலையில் நெருக்கடிகள் ஏற்படும். இதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை பார்த்தீங்கன்னா செலவிட முடியாமல் போகலாங்க. இது உங்களுடைய இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரிவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அனைத்து விஷயங்களிலுமே மிகுந்த பொறுமையுடன் கையாள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும். தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்காமல் கவனத்தோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. ஆடம்பரமான அனாவசியமான செலவுக்காக பணத்தை செலவழிச்சிங்கன்னா அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விரைய கணக்கில் தான் போய் முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் செயல்படுங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரக பெயர்ச்சியால நிதி நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளானது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பணத்தையும் நீங்க பார்த்து தான் செலவு பண்ண வேண்டுங்க. புதிய வாகனங்கள்ல பயணிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. தேவையில்லாத சில சிந்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு வண்டி வாகனத்துல பயணம் செய்ய வேண்டாங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை கூட பாத்தீங்கன்னா அந்த பயணங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏதாவது சில சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. ஸோ வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா முழுமையான கான்சென்ட்ரேஷனோடு பயணம் செய்யுங்க. அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இரவுல நேரத்தில் பயணம் செய்வதையும் குறைத்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யாமல் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். நமக்கு இந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்குவதை விட இந்த பொருளால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்குவது இன்னுமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை சரியாக செய்வதால் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல மன அழுத்தத்தை போக்க பயிற்சி மேற்கொண்டுட்டு வருவதும் நல்லதாக இருக்கக்கூடும். உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். கடந்த சில நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் பல சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. மேலும் இது அதிகரிக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் சில சிரமங்களை
சந்திக்க நேரிடலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல இப்போது சீரிய பலனானது கிடைக்காதுங்க. மொத்தத்துல தனுசு ராசி, விருச்சிக ராசி மற்றும் துலாம் ராசி இந்த 3 ராசிக்காரர்களுமே பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி பயணத்தை தொடங்குவதால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.